அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 62. குறள் எண் ஆள்வினை உடைமை. குறள் எண் 612. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழிலில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு செயலை தொடங்கி குறையாக விட்டவரை உலகம் மதிக்காது, கைவிட்டுவிடும், உலகம் கைவிட்டுவிடும். ஆகையால் செயலில் முயற்சி இல்லாமையை தவிர்க்க வேண்டும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்திலே ஒரு மாணவன் 9ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அடைந்து விட்டான். 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்து விட்டான். அவன் மீண்டும் முயற்சி செய்து கடின உழைத்து அவன் படித்து தேர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அதனால் அவனுடைய குடும்பம் வாடுகிறது. அவனைத்தான் உலகம் விட்டுவிடும் என்கிறார்கள். இன்னொருவன் நன்றாக படிக்கிறான், படித்து பட்டம் பெற்று அரசாங்க வேலையும் முயற்சியினால் அரசாங்க வேலையும் வாங்கிவிட்டான். அதனால் அவன் குடும்பம் நன்றாக நடக்கிறது. இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இன்னும் ஒரு குறளும் இதே அதிகாரத்தில் உண்டு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். சூழலில் ஊழின் காரணத்தால் ஒரு செயல் செய்யாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தன்னுடைய முயற்சியினாலும் மெய் வருத்தத்தினாலும் அந்த கூலிக்காவது பயன் கிடைக்கும் என்கிறார் தெய்வப்புலவர். ஊழின் காரணத்தால் புரிஞ்சுக்கிடுங்க. தெய்வத்தை சாமியை கும்பிட்டுட்டா உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். வந்து படிக்காமலே தேங்காய் உடைச்சிட்டு விநாயகருக்கு எனக்கு பாஸ் பண்ணிருந்தா முடியாது. அதுதான் தெய்வப்புலவர் அருமையாக உணர்த்துகிறாருங்க. தெய்வப்புலவர் உணர்த்துவது அற்புதமாக இருக்கிறது. ஊழின் காரணத்தால் அந்த செயல் முடியாமல் போனார் அவன் வருந்திய உழைப்பிற்கும் முயற்சிக்கும் கண்டிப்பாக பயன் கிடைக்கும் என்கிறார். உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிக்க மிக முயற்சி செய்தார். அவருடைய ஆராய்ச்சி கூடமே எரிந்து நாசமாகிவிட்டது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை, சிரித்து கொண்டே இருக்கிறார். அடுத்து மீண்டும் முயற்சி செய்கிறார். அவருடைய விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் மின்விளக்கை கண்டுபிடித்தார். அதனால் இன்று இந்த உலகமே இருளில் வெளிச்சத்தை காண்கிறது. சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மதுரை தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றால் அதற்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் முதலில் அவனை கொண்டு தாமஸ் ஆல்வா எடிசனை கொண்டு போய் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க விரும்பும்போது அவருக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. அதை அவரிடம் சொல்ல வேணாம். அந்த பையனிடம் நீங்கள் திருப்பி கொண்டு போங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தார். கடும் உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் கண்டுபிடித்தார். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இன்னும் ஒரு குறளும் உண்டு. அதை பின்னாடி தெரிவிக்கிறேன். அதனால் எல்லாமே திருக்குறளில் வருகிறது. இந்த முயற்சி செய்தால் நிச்சயமாக நாம் வெற்றியடையலாம். எதிலும்
அதற்காக ஆழ்வினை உடைமை என்கிறார். முயற்சியும் வேணும், நாம் தொடர் முயற்சியும் வேணும், நல்ல உழைப்பும் வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.